தமிழக அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அண்ட் இந்த பொங்கலை முன்னிட்டு மேப்பிஃபைல 999 காம்போ ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் வாட்ச், ஸ்டைலிஷ் ஸ்லிங் பேக், காலிங் ஆப்ஷனோட இருக்கக்கூடிய ஒரு பூம் ஹெட்செட். ஸோ இந்த மூணுமே சேர்த்து ஜஸ்ட் 999 இந்த பொங்கல் ஆஃபராக கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபர் இந்த பொங்கலை முன்னிட்டு 3 நாள் மட்டும்தான். ஸோ இந்த ஆஃபர் நீங்கள் யூஸ் பண்ணிங்க. அண்ட் இதை நீங்கள் ஆப்ல போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை mapify.com அப்படின்ற வெப்சைட்ல போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான ஒரு விஷயம், ஆல் இண்டியா ஃபுல்லாக கேஷ் ஆன் டெலிவரியோட இருக்கு. இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிப்புல வெளியான திரைப்படம் தான் பராசக்தி திரைப்படம். இந்த திரைப்படத்தை சுதா அவர்கள் இயக்குறாங்க. இயக்குனர் சுதா அவர்களோட முந்தைய திரைப்படங்களான சூரியரை போற்று, இறுதி சுற்று, அந்த 2 திரைப்படங்களை பார்த்துட்டு இந்த மாதிரி தெளிவான இயக்குனர்கள் தான் நம்மளோட தமிழ் சினிமாக்கு தேவை அப்படின்னு அவங்கள பத்தி ரொம்பவே பெருமையா இங்க நம்ம பேசிட்டு இருந்தோம். பட் இப்போ அவங்க நேற்று ஒரு ஆங்கில பத்திரிகை ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூல அவங்க பேசின வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது உங்களை போய் ஒரு தெளிவான இயக்குனர் நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ற அளவுக்கு அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொங்கலை முன்னிட்டு வெளியான அவங்களோட இயக்கத்துல வந்த பராசக்தி திரைப்படம், பொங்கலுக்கு முன்னாடியே பொங்கலை முன்னிட்டு வந்த ஒரு திரைப்படம் டிசாஸ்டர் ஆனதுனால அவங்க என்ன பேசுறது அப்படின்னு தெரியாம புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க இந்த பராசக்தி திரைப்படத்தை எடுக்கும்போது அவங்க ரிலீஸ் டைம்ல அவங்களோட கனவுன்றதே பயங்கரமா இருந்து, நமக்கு ஆளுங்கட்சியோட ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் இருக்கு. அதே மாதிரி இந்த படம் கண்டிப்பா ஒரு 400 500 கோடி கண்டிப்பா அடிச்சிரும், நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு சப்போர்ட்டோட வரும், கண்டிப்பா இந்த படம் எப்படி தோக்கும் அப்படின்ற ஒரு மனநிலை அவங்க இருந்தாங்க. பட் அந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா என்னதான் அவங்க வெளியில பெருமையா நாங்க 20 கோடி அடிச்சிட்டோம், 50 கோடி அடிச்சிட்டோம் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிட்டாலுமே அந்த திரைப்படம் ஒரு டிசாஸ்டர் அப்படின்றது எல்லாருக்குமே தெளிவா புரிஞ்சு போச்சு. ஸோ இந்த திரைப்படம் இவ்வளவு பெரிய தோல்வி அடைஞ்சதா அவங்களால ஏத்துக்கவே முடியல அப்படின்றதுனாலதான் அந்த திரைப்படம் வெளியான 3வது 4வது நாள்லயே பாத்தீங்கன்னா சக்சஸ் மீட் அப்படின்னு ஒண்ணு வச்சு, இல்ல இந்த படம் ஒரு வெற்றி திரைப்படம் தான், இந்த படம் சூப்பரா இருக்கு, நீங்க கண்டிப்பா பாருங்க அப்படின்ற மாதிரியும், சிவகார்த்திகேயன் அவர்களும் கூட இந்த படத்தை ரஜினி சார் பார்த்து பாராட்டினாரு, கமல் சார் பார்த்து பாராட்டினாரு, இந்த படம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு எப்படியாவது இந்த படத்தை ஒப்பேத்தி கொஞ்சம் காப்பாத்திடணும் அப்படின்னு அவ்வளவு முயற்சி பண்றாங்க. இதோட விளைவுதான் அவங்க பேசின அந்த வார்த்தைகள் அப்படின்றது. பராசக்தி திரைப்படத்தோட தோல்விக்கு பல காரணங்கள்ல மிக முக்கியமான ஒரு காரணம், இந்த ஆளுங்கட்சி சப்போர்ட் இருக்கு அப்படின்ற தைரியத்துல நாங்க தான் பெரிய திரைப்படம், நாங்க என்னெல்லாம் பண்றோம் பாருங்க அப்படின்ற மாதிரி இவங்க பண்ண அந்த போலியான பிம்பங்கள் கொண்ட அந்த ப்ரொமோஷன், அவங்க பண்ண அந்த போலியான ப்ரொமோஷன் தான் அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பேக்ராப் ஆயிடுச்சு. அதோட அப்டேட்டான விஷயம் தான் படம் ரிலீஸ் ஆகி 3வது நாளே இந்த மாதிரி சக்சஸ் மீட் கொண்டாடுறது. இந்த மாதிரி போலியான சக்சஸ் மீட் கொண்டாடுறது அப்படின்றது அதுவே ஒரு பெரிய அசிங்கம் தான் ஒரு திரைப்படத்துக்கு. அடுத்து இந்த படத்தோட பெரும் தோல்விக்கு மிக மிக முக்கிய காரணம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட காஸ்டிங், அந்த கதாபாத்திர தேர்வு. இந்த படத்தோட கதாநாயகனை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி இருக்கணும்னா, ஒரு ஆங்கிரி யங்மேனா, ஒரு எமோஷனலை குட்டி தீக்கிற ஒரு ஆங்கிரி யங்மேனா இருக்கணும். அந்த ஒரு ஆங்கிரி யங்மேன் கதாபாத்திரத்துக்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் சுத்தமா செட்டே ஆகல. ஒரு படத்தோட சக்சஸ்க்கு அந்த திரைப்படத்தோட ஸ்கிரீன் பிளே அண்ட் டெக்னிக்கல் 50% அப்படின்னா மீதி இருக்க 50% அந்த திரைப்படத்துல வரக்கூடிய அந்த கதாபாத்திர தேர்வு தான். ஒரு கதாபாத்திரம் தான், நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு மூளையை கசக்கி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு கதாபாத்திரத்தை சூப்பரா வடிவமைச்சாலும் அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி நடிக்கிற அந்த கதாபாத்திரங்கள் இருக்காங்களா, அந்த பெர்ஃபார்மன்ஸ், அந்த காஸ்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுதா அவர்கள் எடுத்த முந்தைய திரைப்படமான சூரியரை போற்று. சூரியரை போற்று திரைப்படத்தோட வெற்றிக்கு திரைக்கதை ஒரு 50% இருந்தாலும் மீதி 50% பாத்தீங்கன்னா சூர்யா அவர்களோட அந்த எமோஷனல் பெர்ஃபார்மன்ஸ் தான். சூர்யா அவர்கள் அந்த திரைப்படத்துல ஒரு முன்னேற துடிக்கிற ஆங்கிரி யங்மேனா ஒரு சில இடங்கள்ல உடஞ்சு அழும்போதும் சரி, முக்கியமா அந்த ஏர்போர்ட் சீன்ல அது கொஞ்சம் ஓவர் ரேட்டா இருந்தாலும் அந்த ஏர்போர்ட் சீன்ல அழுவதா இருந்தாலும் சரி, அந்த இன்டர்வல் பிளாக்ல தன்னோட ஃபிளைட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு ஆப்போசிட் பார்ட்டி அந்த ஃபிளைட்டை யூஸ் பண்றது இருக்குல்ல, ஸோ அந்த காட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா எமோஷனல் பயங்கரமா கொட்டி தீர்த்திருப்பாரு சூர்யா அவர்கள். அந்த எமோஷனல் பெயினை பாக்குற ஆடியன்ஸுக்கும் அப்படியே கடத்தி ஏதோ சூர்யா அவர்கள் ஜெயிக்கும் போது நாமளே ஜெயிச்ச அந்த ஃபீல், அதை சொல்லல நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ நாமளே ஜெயிச்ச ஒரு ஃபீல அந்த திரைப்படத்தோட அந்த பெர்ஃபார்மன்ஸ், அந்த எமோஷனலான பெர்ஃபார்மன்ஸ் மூலமா சூர்யா அவர்கள் நம்ம கொடுத்திருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு பாக்குற ஆடியன்ஸ் என்னமா டெடிகேஷன் ஒரு மனுஷன் நடிச்சிருக்காரு பாரு அப்படின்னு பாக்குறவங்களே பாராட்டுற அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸா சூர்யா அவர்கள் கொடுத்திருந்தாங்க. அந்த திரைப்படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த திரைப்படத்தை பெருசா சிலாவச்சு பேசுறதுக்கு சூர்யாவோட அந்த ஆக்டிங் அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒரு காரணம். அந்த படத்துல சூர்யா அவர்கள் மட்டும் இல்ல, ஊர்வசி, கருணாஸ் அவங்க, அதுக்கப்புறம் அந்த அப்பர்ணா பாலமுரளி, இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரமாதமான நடிப்பு கொடுத்திருந்தாங்க. ஸோ அந்த திரைப்படத்தோட கதையும் சரி, திரைக்கதையும் சரி, அந்த திரைக்கதைக்கு சரியான அந்த கதாபாத்திர தேர்வும் சரி, அவ்வளவு பிரமாதமா அமைஞ்சதுதான் அந்த சூரியரை போற்று திரைப்படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கான மிக முக்கிய காரணமே. அதே மாதிரிதான் அவங்களோட முந்தைய திரைப்படமான இறுதி சுற்று திரைப்படம். இறுதி சுற்று திரைப்படம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பாக்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு 6 பேக்லாம் வச்சிருக்க மாட்டாரு, பாக்ஸிங்ல இருந்த ஒரு பர்சன். பட் இப்போ பாக்ஸிங் பண்றதுல போது அதோட பிசிக்னு ஒண்ணு இருக்கும், 6 பேக் இருக்காது, பட் அந்த கட்டுமஸா இருக்குல்ல, ஸோ அவ்வளவு எஃபோர்ட்டா டெடிகேஷனா அந்த ஒரு கேரக்டராகவே வாழ்ந்திருப்பாரு மதன் அவர்கள். அதே மாதிரி ரித்திகா அவர்களும் சரி,
ஸோ இந்த மாதிரி அந்த திரைப்படத்தோட கேரக்டர் செலெக்ஷன் அப்படின்றதும் அந்த திரைப்படத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாகவே அமைஞ்சிருந்து. பட் இந்த பராசக்தி திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை அவரோட கெட்டப் போட்ட சேத்தன் அவர்களும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர்வா அவரோட கெட்டப்பை தவிர்த்து மற்ற எல்லாருமே ஒஸ்ட் கேஸ்டிங்காக தான் இருந்தது. அந்த படத்தையே தாங்கி கொண்டு போகிற அந்த லீட் கேரக்டரான அந்த ஹீரோ ரோல் இருக்கலாம், அந்த ஹீரோ ரோல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்திருக்கணும். பட் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு எமோஷனலான ஆக்டிங் கொடுக்க வேண்டிய இடத்துல சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஆக்டிங்கே அப்படின்றது இந்த திரைப்படத்தில் இல்லைன்னும் போது அப்புறம் அவரால் எங்கிருந்து எமோஷனல் ஆக்டிங் கொடுக்குறது. அடுத்து ஸ்ரீலீலா அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த திரைப்படம் வீணா போனதுக்கு மிக முக்கிய காரணமே. நெக்ஸ்ட் இந்த திரைப்படத்தோட ஸ்கிரீன் பிளே, இவங்க கொடுத்த பில்டப் ஏற்ற ஸ்கிரீன் பிளே அப்படின்றது அந்த திரைப்படத்தில் சுத்தமா இல்லை. முக்கியமா ஆடியன்ஸை எந்த வகையிலும் எந்த இடத்துலயும் நமக்காக இவ்வளவு தூரம் போராடி இருக்காங்க பாரு, நம்மளோட தமிழுக்காக இவ்வளவு போராடி இருக்காங்களா அப்படின்ற ஒரு எண்ணத்தை எந்த இடத்துல உருவாக்கவே இல்லை. எமோஷனல் கனெக்ட் அப்படின்றது அந்த திரைப்படம் பார்க்கும்போது பார்க்குற ஆடியன்ஸ் சுத்தமா இல்லாம இருந்தது. அந்த ஸ்கிரீன் பிளேல ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக். ஒரு ஒஸ்டான ஸ்கிரீன் பிளே எழுதி அதுல ஒஸ்டான ஆக்டர்ஸை செலக்ட் பண்ணி ஒரு மோசமான ஒரு திரைப்படத்தை கொடுத்துட்டு அந்த திரைப்படம் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஆமா நம்ம மேலதான் மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு ஏத்துக்காம மத்தவங்க மேல பழி போறது இருக்குல்ல, அது இன்னும் ஒஸ்டா இருக்குது. மேபி இந்த திரைப்படத்துல ஜெயம் ரவி அவர்களை வில்லனா போட்டதுக்கு பதிலா அவரு லீட் ரோலா ஹீரோவா போட்டு எடுத்திருந்தா கூட அவரு அந்த திரைப்படத்தை மொத்த படத்தையும் சிங்கிள் மேனா ஹேண்டில் பண்ணிருப்பாரு. அந்த எமோஷனலை கன்வெர்ட் பண்றதுல ஜெயம் ரவி அவர்களை அடிச்சுக்கவே முடியாது. ஏன்னா ஜெயம் ரவி அவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்களாம் இப்பதான் ஒரு பெரிய டைரக்டரா இருக்கீங்க. ஜெயம் ரவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொம்பனா இருந்த எஸ்பி ஜனநாதன் அவரோட இயக்கத்திலே பேராண்மை மாதிரியான திரைப்படங்கள் நடிச்சுட்டு வந்தவர் தான் ஜெயம் ரவி அவர்கள். ஸோ அவரால் இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் அவ்வளோ சூப்பராக கேரி பண்ணி கொண்டு போயிருந்திருக்க முடியும். பட் உங்களுக்கு அந்த காஸ்டிங் செலெக்ஷன், நீங்க போயிட்டு இத்தனை நாளா ஹீரோவா பார்த்த ஒரு நபரை எல்லாரும் ஒரு நல்ல மனுஷன்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபரை தூக்கி ஒரு திரைப்படத்துல வில்லனா போட்டீங்க அப்படின்னா அதுவே இந்த திரைப்படத்தோட தோல்விக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா அமைஞ்சிடும். உங்களுக்கு இந்த காஸ்டிங் செலெக்ஷன் பத்தி இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா தமிழ்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியடைந்த திரைப்படமான சூரரை போட்ட திரைப்படத்தை நீங்க ஹிந்தியில அக்ஷய்குமாரை வச்சு சர்ஃபிரா அப்படின்ற பேர்ல எடுத்தீங்க. தமிழ்ல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு திரைப்படம், மிகப்பெரிய வரவேற்பு பாராட்டுக்குரிய அந்த திரைப்படம் ஹிந்தியில போகும்போது அட்டர் ஃபிளாப் ஆச்சு. அதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல சூர்யா அவர்கள் நடித்த அந்த பெர்ஃபார்மன்ஸ், அவரோட அந்த எமோஷனல் ஆக்டிங்ல 10% கூட அக்ஷய்குமாரால ஹிந்தியில கொடுக்க முடியல. ஸோ இதுதான் காஸ்டிங்கோட அந்த வேல்யூ அப்படின்றது. தமிழ்ல எல்லாராலும் பாராட்டப்பட்டு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமா வந்த சூரரை போட்ட திரைப்படம் அதே கதை அதே திரைக்கதையை ஹிந்தியில வேற ஒரு ஹீரோ வச்சு எடுக்கும்போது அங்க அட்டர் ஃபிளாப் ஆகுது அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் தமிழ்ல சூர்யா அவர்கள் நடிச்ச அந்த எமோஷனல் ஆக்டிங்ல கொஞ்சம் கூட அக்ஷய்குமாரால ஈவன் பண்ணவே முடியல. ஸோ இதுதான் அங்க தோல்வியடைஞ்சதுக்கான மிக முக்கிய காரணம். ஸோ ஒரு காஸ்டிங் அப்படின்றது ஒரு திரைப்படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியான காஸ்டிங் பராசக்தி திரைப்படத்துல சுத்தமா இல்லை. எப்பேற்பட்ட நடிகரா இருந்தாலும் கமல் சாருமே இருந்தாலும் கூட அவங்க சிறந்த திரைக்கதை தேர்ந்தெடுத்து நடிக்கல அப்படின்னா அந்த திரைப்படம் அட்டர் ஃபிளாப் தான் ஆகும். அதே மாதிரி எப்பேற்பட்ட சிறந்த கதையா இருந்தாலும் கூட அதுல சரியான காஸ்டிங் அமையல அப்படின்னா அந்த திரைப்படமும் தோல்வி திரைப்படமா தான் அமையும். ஸோ ஒரு திரைப்படத்துக்கு ஸ்கிரீன் பிளே டெக்னிக்கலி 50% அப்படின்னா மீதி இருக்க 50% அந்த காஸ்டிங் செலெக்ஷன் அந்த கேரக்டரோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கு. இதெல்லாம் இந்த திரைப்படத்துக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சி சப்போர்ட் இருக்கு, நாம தான் பெரிய ஆளு, இந்த திரைப்படத்தை எப்பேற்பட்ட திரைப்படம் மாத்தி காட்டுறோம் பாரு ஆளுங்கட்சி சப்போர்ட்ல அப்படின்னு பாட் வியூஸ்ல ஆரம்பிச்சு இப்ப நீங்க நடத்தின அந்த ஃபேக்கான அந்த சக்சஸ் மீட் வரைக்கும் நீங்க பண்ண ஒரு சீப்பான ஒரு பொலிட்டிக்கல் இருக்குல்ல, நீங்க வேற ஒரு ஹீரோ மட்டம் தட்டுறதுக்காக அந்த பராசக்தி திரைப்படத்தை வச்சு ஒரு பொலிட்டிக்கல் பண்ணலாம்னு நினைச்சீங்க. பட் நீங்க பண்ண பொலிட்டிக்கல் தான் இந்த பராசக்தி திரைப்படத்தை இப்ப காலி பண்ணி வச்சிருக்கு. இந்த படம் ஆரம்பிக்கும் போதே ஆளுங்கட்சி சப்போர்ட் இருக்கு அப்படின்ற நினைப்புல எந்த விதமான நேர்மையும் இல்லாம தான் நீங்க நடந்துட்டீங்க. இந்த பராசக்தி அப்படின்ற டைட்டில முதல்ல தன்னோட படத்துக்கு வைக்கணும் அப்படின்னு நினைச்சு மூவ் பண்ணவர் விஜய் ஆண்டனி அவர்கள். அவரோட அந்த சக்தி திருமணம் திரைப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா பராசக்தி அப்படின்றத ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. அதனாலதான் அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல இந்த டைட்டில் கிடைக்கல, அது இழுபறியா இருக்கு அப்படின்னு தெலுங்குலையும் ஹிந்திலையும் பராசக்தி அப்படின்ற பேர்ல ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாரு. ஆனா நீங்க அவரை கொஞ்சம் கூட மதிக்காம நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்க, நாங்க யார் ஆளுங்கட்சி சப்போர்ட்ல இருக்கிறோம் அப்படின்ற பேர்ல நீங்க அவர்கிட்ட ஒரு சஜஷன் கூட கேட்காம நீங்க ரைட்ஸே வாங்காம பராசக்தி அப்படின்ற பேர்லயே தெலுங்குல நீங்க போஸ்டர் டீசர்ல ரிலீஸ் பண்ணிருந்தீங்க. ஆனா நீங்க இந்த பராசக்தி பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலா இந்த திரைப்படத்தை முதல்ல ஆரம்பிக்கும் போது புறநானூறு அப்படின்ற டைட்டில் வச்சுதான் சூர்யாவில் வச்சு ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறம் டைட்டிலே இல்லாம தான் சிவகார்த்திகேயன் அவர்களை வச்சு அந்த ப்ராஜெக்ட் நீ மூவ் பண்ணிருந்தீங்க. அதுக்கப்புறம் பராசக்தியின் பேர் வச்சா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே விஜய் ஆண்டனி பாத்தீங்கன்னா 2024 7ஆம் மாசமே பராசக்தின்ற பேர்ல தெலுங்குல அந்த டைட்டில ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு. பட் அவரு கிட்ட இருந்து அடிச்சு புட்டிங்க தான் இந்த டைட்டில் உங்க திரைப்படத்துக்கு வச்சிங்க. ஸோ அங்கேயே உங்ககிட்ட எந்த நேர்மையும் இல்லை. அது மட்டும் இல்லாம நடிகர் சிவாஜி அவரோட சமூக நல பேரவையில் இருக்கிறவங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசனோட முதல் திரைப்படம். அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமால என்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய திரைப்படமா பராசக்தி திரைப்படம் இருக்கு. அதனால
அவரோட அந்த படத்தலைப்பை தயவு செஞ்சு உங்களோட படத்துக்கு வைக்காதீங்க அப்படின்னு அவங்க ஒரு கோரிக்கை வச்சாங்க. அதுக்கு உதாரணமும் சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே இதே மாதிரி வந்துட்டு பராசக்தி திரைப்படத்தை எடுத்தாங்க. ஆனா நாங்க வந்துட்டு அதுக்கு ஆட்சேபனை தெரிவிச்சதுக்கு அப்புறம் அந்த திரைப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் பராசக்தி அப்படின்னு டைட்டில மாத்தி வச்சாங்க. ஸோ அவங்களாம் வந்துட்டு அந்த மாதிரி நடந்துட்டாங்க, நீங்களும் அந்த மாதிரி நடந்துக்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கோரிக்கையும் வச்சாங்க. ஆனா அதை கூட நீங்க மதிக்கவே இல்லை. நீ யாரா சொல்றதுக்கு, நான் யாரா நீ சொல்றதை கேட்கறதுக்கு, நாங்க எங்க இஷ்டம் எப்படி எல்லாம் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஏவிஎம் கிட்டே ரைட்ஸ் வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த திரைப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா பராசக்தி அப்படின்னு அவங்க கோரிக்கை வச்சுமே நீங்க வந்துட்டு உங்களோட திரைப்படத்துக்கு பராசக்தி டைட்டில் வச்சீங்க. ஸோ இந்த இடத்துல எங்கேயுமே நீங்க நேர்மை இல்லாம தான் நடந்துக்கிட்டீங்க. ரெண்டாவது நீங்க பண்ண மிகப்பெரிய காமெடி என்னன்னா, சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு போலியான மனிதர், ஆன் ஸ்கிரீன்ல ஒரு மாதிரியும் ஆஃப் ஸ்கிரீன்ல அவர் வந்துட்டு ஒரு வேற மாதிரியும் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த திரைப்படத்துக்கு பாத்தீங்கன்னா இது சிவகார்த்திகேயன் அவர்களோட 25வது திரைப்படம் அப்படின்னு சொல்லி ஒரு போலியான ஒரு விளம்பரம் ஒண்ணு பண்ணிருந்தீங்க. ஆக்சுவலா இது சிவகார்த்திகேயனோட 25வது படம் கிடையாது. ஆனா இவங்க 25வது படம்னு எதை வச்சு சொல்றாங்கன்னா, இந்த கோட் திரைப்படத்துல பாத்தீங்கன்னா விஜய் கிட்ட அந்த கன் வாங்குற மாதிரி ஒரு சீன் நடிச்சாரு. நீங்க அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இது சிவகார்த்திகேயன் 25வது படம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா நீங்க கன்னடத்துல சிவராஜ்குமார் அவரோட திரைப்படத்துல கூட ஒரு சின்ன கேமியோ மாதிரி டான்ஸ் வந்துட்டு போயிருப்பீங்க. அப்ப அதெல்லாம் கணக்கு போட்டாலும் இது 25வது படமா இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா இது சிவகார்த்திகேயனோட 25வது படம், அதனால கண்டிப்பா வந்து பாருங்க அப்படின்னு அங்கேயும் ஒரு போலியான ஒரு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருந்தீங்க. நெக்ஸ்ட் ஜனவரி 14 தான், பொங்கல் அன்னைக்கு தான் நாங்க திரைப்படத்தை வந்து வெளியிட போறோம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பண்ணி ட்ரெய்லர்லாம் வெளியிட்டதுக்கு அப்புறம் விஜயோட திரைப்படம் 9ஆம் தேதி வருது, அதனால நம்ம அந்த திரைப்படத்தை கிளாஸ் பண்ணலாம். ஏன்னா ஆளுங்கச்சே நம்ம கிட்ட சப்போர்ட் இருக்கு. அதே மாதிரி ரெட் ஜெயின்ட்டை நம்ம சொல்லணும் அப்படின்னா தேட்டர்லாம் பிரிச்சு விடலாம், பாதி பிடிங்கி விட்டுலாம். விஜய் வந்துட்டு இப்ப அரசியல் கட்சி வேற ஆரம்பிச்சிட்டார்ல, அதனால அவருக்கு எதிராக நம்ம நின்று நம்ம பெரியார்னு காமிப்போம். அதே மாதிரி விஜய்க்கு எதிராக சிவகார்த்திகேயனை வளர்த்து விட்டு விஜயும் சிவகார்த்திகேயன் கூட ஒரு ஆளே இல்லைன்னு சொல்ற மாதிரி காமிச்சுக்கலாம் அப்படின்னு இதுல ஒரு பொலிட்டிக்கல் ஒன்று பண்ணீங்க. 14ஆம் தேதி வரணும், நீ 14ஆம் தேதி வந்திருந்தா பிரச்சனையே இருந்திருக்காது. ஆனா நான் வந்துட்டு 10ஆம் தேதியே வருவேன், உங்களுக்கு போட்டு தான் நான் படத்தை ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லி அந்த இடத்துலயும் ஒரு கேவலமான ஒரு அரசியல் தானே பண்ணீங்க. இதெல்லாம் விட இன்னொரு கேவலமான ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ் போஸ்டர்ல வந்துட்டு தமிழ் வாழ்க அப்படின்னு போஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டு அதே தெலுங்கு போஸ்டர்ல தெலுங்கு வாழ்க அப்படின்னு போஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலா திரைப்படத்தோட மைய கதை மைய நோக்கம்ன்றது என்ன? தமிழுக்காக போராடி உயிர் நீத்த, தமிழுக்காக உயிர் தியாகம் செஞ்சவங்களை போற்றும் விதமா தான் திரைப்படத்தை எடுத்ததா நீங்க வந்துட்டு ஒவ்வொரு மேடையிலும் சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க தெலுங்குல போனாலும் தமிழ் வாழ்கன்னு தான் சொல்லியிருந்திருக்கணும். ஏன்னா தமிழ் மொழிக்காக உயிர் விட்ட மொழிப்போர் தியாகிகளை போற்றும் விதமா எடுத்த ஒரு திரைப்படம். அதனால இது கண்டிப்பா தமிழ் வாழ்கன்னு தான் தெலுங்குலையும் இருக்கணும் அப்படின்னு நீங்க உங்களோட கொள்கையில நேர்மையா நின்று ஸ்ட்ராங்கா இருந்து அங்கேயும் தமிழ் வாழ்கன்னு போட்டிருந்தா கூட பரவாயில்ல. தமிழ்ல போஸ்டர்ல வந்து தமிழ் வாழ்கன்னு போடுறீங்க, இதே தெலுங்குல போகும்போது தெலுங்கு வாழ்கன்னு போடுறீங்க. ஆக்சுவலா இந்த புஷ்பான்னு ஒரு திரைப்படம் வந்தது, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். புஷ்பா 1 பாத்தீங்கன்னா அந்த திரைப்படத்தை தமிழ்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழ்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது அதுல வந்துட்டு அந்த புஷ்பா கேரக்டர் கிட்ட ஒரு போலீஸ்காரன் கேட்பாங்க, ஏய் நீ யாரு தமிழா அப்படின்னு கேட்ட உடனே அந்த புஷ்பா கேரக்டர் என்ன சொல்லணும்னா பச்சை தெலுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆக்சுவலா நல்லா பாருங்க, அது வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் மசாலா திரைப்படம் தான். ஒரு மசாலா திரைப்படத்தை தமிழ் டப்புன்னு ரிலீஸ் பண்ணும்போது கூட அவன் நினைச்சிருந்தா நீ தமிழான்னு கேட்கும்போது ஆமா பச்சை தமிழா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜால்ரா அடிச்சு போயிருக்கலாம். அவன் அதெல்லாம் பண்ணவே இல்லை. பச்சை தெலுங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பாங்க. நீ தமிழா? வேற என்ன? புஷ்பா பச்சை தெலுங்க. ஒரு மசாலா திரைப்படத்துல உள்ள ஸ்ட்ராங்கா இருக்கும்போது ஒரு மொழிப்போர் தியாகிகளை போற்றும் விதமா எடுத்த ஒரு திரைப்படத்தை, தமிழுக்காக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படத்துல தமிழ் வாழ்கன் போடுறதுல உங்களுக்கு அவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கு. சுதார்களோட அந்த பிசினஸ் பாலிடிக்ஸ் அப்படின்றது இந்த படத்துல மட்டும் இல்ல, சூரியப்பட்டு திரைப்படத்துல பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துல ஒரு சாங் ஒண்ணு வரும். அந்த சாங்ல பாத்தீங்கன்னா தமிழ் வேர்ஷன்ல பாத்தீங்கன்னா பெரியாரோட போட்டோ வச்சிருப்பாங்க. ஆனா இதே தெலுங்கு போகும்போது பெரியாரோட போட்டோவை தூக்கி போட்டிருப்பாங்க. அப்புறம் சாதாரணமா ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு திரைப்படத்தை ஒரு சீப் வாரா மாத்தினது நீங்க தான். ஆளுங்கட்சி சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு நாங்களா விஜய்லாம் ஒரு ஆளு இல்லைன்னு காட்டுறோம் பாக்குறீங்களா அப்படின்ற பேர்ல இந்த பாட் வியூஸை ஏத்தி 50 மில்லியன் வியூஸ் வந்துருச்சு அப்படின்னு ஜனநாயகன் திரைப்படத்தை வீழ்த்திய பராசக்தி திரைப்படம் வியூஸில் சாதனை அப்படின்னு சன் நியூஸ்ல போஸ்டர் போட்டது நீங்க தான். அடுத்து சென்னையில இருந்து பொங்கலுக்காக ஊருக்கு போகும்போது ஏற்பட்ட அந்த டிராபிக் போட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு சென்னையை சம்பிக்க வைத்த பராசக்தி அப்படின்னு கேவலமான ஒரு ப்ரொமோஷன் போஸ்டர் போட்டதும் நீங்க தான். அதை விட முக்கியமா சென்சார் வழங்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே முன்பதிவு டிக்கெட் விற்று தீர்ந்தன அப்படின்னு சன் நியூஸ்ல ஏதோ இந்த உலகத்துல வேற பிரச்சனையே இல்லாத மாதிரி, தமிழ்நாட்டுல வேற எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி, இப்ப பராசக்தி தான் இந்த நாட்டுக்கு ரொம்பவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தேவையா இருக்கிற மாதிரி சன் நியூஸ்ல போஸ்ட் போட்டதும் நீங்க தான். ஆனா இதுல என்னன்னா படம் 10ஆம் தேதி ரிலீஸ், நான் வந்து 9ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு போயிட்டு சரி டிக்கெட்ல எந்த அளவுக்கு புக் ஆயிருக்குன்னு போய் பார்த்தா ஒருத்தனும் மதிக்கவே இல்லை. ஆக்சுவலா
ஒரு என்ன சொல்றது, சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் தவிர்த்து மத்த யாருமே அந்த திரைப்படத்தை டிக்கெட் புக் பண்ணவே இல்லை. நிறைய தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா காலியா இருந்து, காலியா இருக்கிற தேட்டருக்கு தான் நீங்க வந்துட்டு ப்ரீ புக்கிங்கில் டிக்கெட் வித்து தீர்ந்தன அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ப்ரீ புக்கிங்ல டிக்கெட் விட்டு தீர்ந்தன அப்படின்னு நியூஸ் போடுறதும் நீங்க தான். அதே சமயம் ஹெல்மெட் அணிந்து வந்தவர்களுக்காக நாங்க இலவச டிக்கெட் கொடுக்குறோம் அந்த என்ஜிஓ வச்சு அப்படின்னு சொல்லி போக்குவரத்து காவல்துறையை வச்சு டிக்கெட் கொடுத்ததும் நீங்க தான். டிஎம்கே காரனை வச்சு இந்த திரைப்படத்தை போய் பாருங்க அப்படின்னு இலவசமா டிக்கெட் கொடுத்ததும் நீங்க தான். படத்துக்கான ப்ரீ புக்கிங் ரொம்ப கேவலமா போகுதுன்னு தெரிஞ்ச உடனே இந்த இலவசமா கொடுக்கறதுன்னு இந்த ஆளுங்கட்சியை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு தான் இருந்தீங்க. இவ்வளோ சீப்பான ஒரு பப்ளிசிட்டி பண்ணியும் கூட அந்த திரைப்படம் இவ்வளோ கேவலமா டிசாஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் கூட இது வந்துட்டு எங்க மேல தப்பே இல்லை, இதுக்கு வேற ஆளுங்க தான் காரணம் சொல்லி அடுத்தவங்களை பழி போறது இன்னுமே சீப்பா தான் இருக்கு. இவ்வளவு தப்ப உங்க சைட்ல வச்சுக்கிட்டு இந்த திரைப்படம் ஓடாததுக்கு விஜய் ஃபேன்ஸ் தான் காரணம், அவங்க தான் வந்து ரவுடிஸ் குண்டாஸ் மாதிரி செயல்படுறாங்க, அவங்க தான் இந்த திரைப்படத்தை வந்து தடுக்கிறாங்க அப்படின்னு வேற ஒரு ஹீரோட ரசிகர் மேல பழிய போட்டு தப்பிக்கலாம்னு நினைக்கிறது இது ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி பண்ணதோட இது ரொம்ப மட்டமா இருக்கு. இதுல அவங்க ஒரு உதாரணம் ஒண்ணு காட்டுறாங்க. இங்க பாருங்க, ஒரு விஜய் ஃபேன் வந்து எப்படி வந்துட்டு பகிரங்கமா மிரட்டா இருப்பாருங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணத்துக்கு ஒரு ட்வீட்டோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காட்டுறாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு மணல் ஏதாவது ஆடிச்சா, மூளைகள் எதுவும் மங்கி போச்சா, இல்லை மூளை எதுவும் சேட்டுக்கல்ல வச்சிட்டீங்களான்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த ட்வீட்ல பேசுறது, இந்த ட்வீட்ல வந்துட்டு இந்த படத்துக்கு எதிராக அவதூறு பரப்புதுன்றது வெறும் விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்ல, விஜய் ரசிகரும் சரி, அஜித் ரசிகரும் சரி, ரஜினி ரசிகரும் சரி, சூர்யா ரசிகரும் சரி, சிவகார்த்திகேயன் ரசிகர்களுமே இது எப்பயுமே பண்ணிட்டே இருக்கிறதான். நீங்க எடுத்துட்டு வந்து ஒரு ட்வீட் எடுத்து வந்துட்டு உங்களை வந்துட்டு ஒரு தெளிவான ஒரு இயக்குனர் நினைச்சிட்டு இருந்தா உங்க மூளை இவ்வளவுதான் செயல்படுமா, இவ்வளவுதான் உங்களோட அறிவா அப்படின்ற மாதிரி தான் நீங்க கொண்டு வர உதாரணம், நீங்க பேசின பேச்சுக்கள்லாம் இருக்கு. ஆக்சுவலா அதுக்காக வந்துட்டு விஜய் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப நல்லவங்க, அவங்க மட்டும் இந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு சொல்ல. ஆனா ஒரு திரைப்படம் தோத்து போறதுக்கு ஒரு விஜய் ஃபேன்ஸ் மட்டுமே காரணம் சொல்றது இருக்குல்ல, அது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு பேச்சா இருக்கு. சொல்ல போனா இங்க விஜய் திரைப்படமே டிசாஸ்டர் ஆன வரலாறுலாம் இருக்கு. அப்படி இருக்க போகும்போது விஜய் ரசிகர்களால் தான் ஒரு திரைப்படம் தோல்வி அடையுது அப்படின்னு நீங்களும் உங்க தயாரிப்பு நிறுவனம் பேசுறதுன்றது ரொம்பவே முட்டாள்தனமான ஒரு பேச்சா இருக்கு. எனக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியல. இந்த படம் ரிலீஸ் ஆனா 3வது நாளே இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமா அமைஞ்சிருச்சு அப்படின்னு 3வது நாளே இந்த திரைப்படத்துக்கு சக்சஸ் மீட் வைக்கிறீங்க. காலையில சக்சஸ் மீட் வச்சுட்டு சாயந்தரம் வந்து எங்க திரைப்பட தோல்வி படமானதுக்கு இந்த ஹீரோட ரசிகர்கள் தான் காரணம், இவங்க பாருங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சாயந்தரம் பாத்தீங்கன்னா இப்படி பேசுறீங்க. ஆக்சுவலா நீங்களும் ஒரு ஸ்டெடியான ஒரு மனநிலை இல்லை. இந்த திரைப்படம் வெற்றி திரைப்படமா தோல்வி திரைப்படமா நீங்க சொல்றீங்களா, ஒண்ணுமே புரியல. காலையில சக்சஸ் மீட் வைக்கிறீங்க, சாயந்தரம் மேல வந்து புலம்புறீங்க, மனசோட பெருசா பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா மூளையை வந்துட்டு அடகடையில அடகு வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் வெற்றி அடையாம போனதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் இந்த திரைப்படத்தை ஏத்துக்கல, அதனால இந்த திரைப்படம் ஓடல. அதுக்கு மிக முக்கிய காரணம் நீங்க இந்த திரைப்படத்தை சரியா எடுக்கல. நீங்க இந்த திரைப்படத்தை சரியா எடுக்கிறதுனால தான் ஓடல. ஏன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த சூரிய போற்றும் சரி, இறுதி சுற்றும் சரி, அந்த திரைப்படத்தை நல்லா எடுத்திருக்கீங்க, நல்ல தரமான திரைப்படத்தை கொடுத்துருக்கீங்கன்னு இதே ஆடியன்ஸ் தான் உங்களை வந்து பாராட்டி உங்களை ஒரு சிறந்த இயக்குனரா உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. இன்னைக்கு இந்த பரசு திரைப்படத்தை நீங்க சரியா எடுக்கலன்றதுனால, இல்ல நீங்க சரியா எடுக்கல அதனால எங்களுக்கு பிடிக்கல, அதனால இந்த படத்தை நாங்க ஓட்டல அப்படின்ற மனநிலைக்கு மக்கள் இருக்கிறாங்க. நீங்க அதை சரியா புரிஞ்சுக்காம இல்ல நான் நல்லா தான் எடுத்தேன், நான் சூப்பரா எடுத்தேன், ஆனா விஜய் ரசிகர்கள் திரைப்படம் ஓடலன்னு சொல்லி மத்தவங்களே பழியப்பட்டு எஸ்கேப் ஆகுறதுன்றது ஸ்டூப்பிடான ஸ்பீச்சா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க இந்த மக்களை வந்துட்டு ரொம்ப முட்டாள இதெல்லாம் அவனுங்க எங்க கண்டு போறாங்க அப்படின்னு நினைச்சு நீங்க செயல்படுறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழுக்கு அந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிராக ஒரு திரைப்படத்தை எடுத்துட்டு தமிழ் தான் முக்கியம், தமிழ் வாழ்க, தமிழுக்கான ஒரு திரைப்படம் தான் இது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு எல்முருகன் வைக்கிற அந்த பிஜேபி சார்பாக வைக்கக்கூடிய அந்த பொங்கல் விழால டெல்லியில போயிட்டு உங்களோட திரைப்பட குழு போய் கலந்துக்கிறீங்க அப்படின்றது, அப்ப மக்களை நீங்க எந்த அளவுக்கு மதிக்கிறீங்க, மக்களை எவ்வளவு முட்டாளா நினைக்கிறீங்கன்றதுக்கு இதுதான் ஒரு மிகச்சிறந்த உதாரணமே. ஆனா அதுக்கு ஒரு ரீசன் ஒண்ணு இருக்கு. ஏன்னா இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 4 நாளுக்கு முன்னாடியே ரிவைசிங் கமிட்டியில போயிட்டு உங்களுக்கு சென்சார் சர்டிபிகேட் வாங்கி கொடுத்தது எல் முருகன் அவர்கள். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 18 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த திரைப்படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட்டை எல் முருகன் மூலமா நீங்க வாங்கியிருக்கீங்க போது, ஸோ அவருக்கு நீங்க நன்றி செலுத்தும் விதமா நீங்க போய் அட்டன் பண்றதெல்லாம் நியாயமான ஒரு விஷயம் தான். ஆனா நீங்க எடுத்த அந்த படத்தோட அந்த கருத்து ரீதியான கொள்கைக்கும் உங்களோட செயலுக்கும் சம்மந்தமே இருக்க மாட்டேங்குது. படத்துல வந்துட்டு டெல்லி தான் இந்தியாவா அப்படின்னு கேட்டுட்டு இன்னைக்கு பொங்கல் கொண்டாடுறதுக்கு மொத்த டீமும் சேர்ந்து டெல்லிக்கு போறீங்கல்ல, நீங்க என்னதான் அந்த மக்களுக்கு சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. ஆனா சினிமாக்காரனை எக்காரணம் கூட நம்ப கூடாது அப்படின்றதுக்கு நீங்களாம் ஒரு பெரும் உதாரணமா இருக்கிறீங்க இந்த திரைப்படத்தின் மூலயமா. இதெல்லாம் மாரி இந்த திரைப்படம் ஓடாததுக்கு இன்னொரு மிக முக்கிய காரணம் ஒண்ணு சொல்லட்டுமா? கடந்த பல மாதங்களா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இந்த தமிழக அரசுக்கு எதிராக, முக்கியமா டிஎம்கேக்கு எதிராக பல போராட்டங்கள் நடக்குது. தூய்மை பணியாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், இடைநிலை ஆசிரியர்கள், ஜாக்டோஜியா அமைப்புன்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அரசு ஊழியர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பல போராட்டங்கள் தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. இப்ப கூட அந்த போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்குது. அப்படி இருக்கும் போகும்போது
இந்த போராட்டங்களை ஒரு அரசு முன் வந்து என்ன பிரச்சனை, இதுதான் பிரச்சனை, சரி வாங்க உட்காந்து பேசுவோன்னு இதை பத்தி பேச வேண்டிய அரசும் அரசு சார்ந்த அந்த ஊடகமும் என்னமோ பராசக்தி தான் இப்ப தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், விஜய் எதிர்க்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம், பராசக்தி ஜெயிச்சிட்டா அந்த தமிழ்நாடு வந்துட்டு என்ன சொல்றது எக்கனாமிக்ல பெரிய டெவலப் ஆயிடும், பராசக்தி தான் இந்த நாட்டுக்கு இப்ப ரொம்ப தேவை அப்படின்ற மாதிரி போராடுகின்ற இந்த மக்கள் மீது அக்கறை எடுத்துக்காம இப்ப இந்த திரைப்படம் தான் ரொம்ப முக்கியம்னு இந்த அரசாங்கம் அதுக்காக பண்ண விஷயங்கள் இருக்குல்ல, அதுவுமே இந்த திரைப்படத்தோட தோல்விக்கு மிக மிக முக்கிய காரணம். ஆனா ஒண்ணுங்க, அப்போ வந்து பராசக்தி ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி, ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றை படைச்சது. அதே மாதிரி இந்த பராசக்தியும் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றை படைச்சிருக்கு. அது என்னன்னா, தமிழ் சினிமா வரலாற்றிலேயே ஒரு பொங்கலை முன்னிட்டு வெளியான ஒரு திரைப்படம், பொங்கலுக்கு முன்னாடி போகி அன்னைக்கே புதைக்கப்பட்டு அந்த மொத்த படக்குழுவும் புலம்புனது அப்படின்ற ஒரு வரலாற்றை இந்த பராசக்தி திரைப்படம் ஒரு வரலாற்று சாதனை படைச்சிருக்கு. பர்சனலாவே நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஸோ இந்த மாதிரியான திரைப்படங்கள் தமிழ் சினிமாக்கு தேவை, இந்த மாதிரியான இயக்குநர்கள் தமிழ் சினிமாவுக்கு நிறைய திரைப்படம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா சமீபத்தில் நீங்க கொடுத்த ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அப்பதான் உங்களோட மூளை இந்த அளவுக்கு தான் இருக்கா, இதுதான் உங்களோட மூளையான்றது தெரிஞ்சது. ஆக்சுவலா அந்த இன்டர்வியூ இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பிஜேபியோட ப்ரொபகண்டா திரைப்படமும் அந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் அந்த திரைப்படத்தை இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த திரைப்படம் 100% உண்மையான ஒரு திரைப்படம், அந்த மாதிரி திரைப்படங்கள் வரணும் அப்படின்ற சொல்ல மட்டும் இல்லாம அந்த திரைப்படத்துல காமிச்ச அந்த ஜெனசைட் அப்படின்றது முற்றிலும் உண்மைதானே, அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. ஜெனசைட் அப்படின்னா இனப்படுகொலை அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலா அந்த திரைப்படத்துல முழுக்க முழுக்க பிஜேபிக்கு ஆதரவாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தை உலக நாடுகள் காரி துப்பிட்டாங்க, இதெல்லாம் ஒரு திரைப்படமாடா, இப்படிலாமாடா எடுப்பீங்க, மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்ச்சி இந்த திரைப்படத்துக்கு மூலம் இப்படி காட்டுங்கடா அப்படின்னு காரி துப்புன ஒரு திரைப்படத்தை, அந்த மாதிரி திரைப்படம்லாம் 100% உண்மையான திரைப்படம் அப்படின்னு சுதா அவர்கள் இன்டர்வியூ கொடுத்தாங்க. இப்பதான் தெரியுது சுதா அவர்கள் ஏன் சுதா கொங்கராவா இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு அந்த மூளை இப்படி இருக்கிறது தான் காரணம். சார், ஹிஸ்டரியில இருந்து நம்ம கத்துக்கணும். ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சுன்னா, ஜெனசைட் நடந்துச்சுன்னா அது திரும்ப நடக்கக்கூடாது. காஷ்மீர் ஃபைல்ஸ் எடுத்திருக்கீங்க, காஷ்மீர் ஃபைல்ஸ் வந்து எதுக்கு எடுத்திருக்கீங்க? ஒரு ஜெனசைட் நடந்துச்சு, அது நடந்துச்சு, 100% நடந்துச்சு, அதை நீங்க எடுத்து சொல்றீங்க. சாவர்கர் வந்து அவ்வளோ பெரிய லீடர், அப்போ அவ்வளோ பெரிய அட்மையர்டு பர்சன். ஸோ அவர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு அந்த அவர் ஒய்ஃபை வந்து நீ படிக்கணும் படிக்கணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுவாரு. அந்த பொண்ணுக்கு வந்து ஐ வாண்ட் டு பி அட் ஹோம், ஐ வாண்ட் டு பி அ ஹவுஸ் ஒய்ஃப்ன்றது தான். ஏன்னா அப்போ வந்து அந்த டைம்ல வந்து லேடிஸ் படிக்க மாட்டாங்க. ஸோ என்ன, இவங்க வந்து ஸ்கூலுக்கு போகும்போதோ காலேஜ் போகும்போதோ வாட் எவர் அந்த தெருவில் ஃபுல்லா வந்து அவங்கள வந்து அசிங்கப்படுத்துறது, அவங்கள வந்து பேசுறது, அந்த மாதிரி அழுவாங்க. வந்துட்டு நான் ஸ்கூல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவர் என்ன சொல்லுவாருன்னா வந்து அந்த பொண்ணை கையை இழுத்துட்டு போயிட்டு இவா யார் என்ன சொல்றாங்க பாப்போம்னு சொல்லிட்டு அவங்கள வந்து திரும்ப ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவார். அது ரைட்டா ராங்கா? சோ அங்க இருந்து மை குவெஸ்சனிங் ஸ்டார்ட். மேபிஃபையோட பொங்கல் காம்போ ஆஃபர், ஹெல்த் மானிட்டர், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் நோட்டிஃபிகேஷன் வித் காலிங் ஆப்ஷனோட எக்கச்சக்க ஆப்ஸ் இருக்க இந்த ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் கனெக்ஷன் வித் பாஸ்வேர்ட் ப்ரொடக்ஷனோட ஸ்பேஷியஸா இருக்க இந்த ஸ்டைலிஷ் லிங்க் பேக், காலிங் ஆப்ஷனோட குவாலிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிளா இருக்க இந்த வயர்லெஸ் பூம் ஹெட்செட், இது எல்லாத்தையும் ஜஸ்ட் 999க்கு நம்ம மேபிஃபைல பொங்கல் ஆஃபர்ல தரோம். இந்த காம்போ நீங்களும் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க.